எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படிதான் நான் இவரை நினைக்கிறேன். அர்ஷத் கான் காசிமேட்ல பிறந்த பையன். வண்ணாரப்பேட்டையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாரு. 10th 423 மார்க்கும் 12th 1148 மார்க் எடுக்கிறாரு. என்னதான் நல்லா படிச்சாலுமே இவருக்கு மீடியா மேல இருந்த ஆசையும் அதுலயும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஆசையில KPO6 ஆடிஷனுக்கு போறாரு. ஆனா அங்க இருந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கல்ச்சுரல்ஸ்ல மிமிக்ரி பண்றாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய கிளாப்ஸ் வருது. KPO7 ஃபைனல் எபிசோட்ல ஈரோடு மகேஷ் அர்ஷத் கானை எலிமினேட் பண்றாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில 4th இயர்ல சீஃப் கெஸ்ட் RJ சாவும் விக்னேஷ் வராங்க. அதுக்கு கோஸ்டா இருந்தது அர்ஷத் கான் தான். அப்போ RJ விக்னேஷ் அர்ஷத் கானோட டேலண்ட பார்த்துட்டு நீ பிளாக் ஷீப்புக்கு வான்னு அங்க ஸ்டேஜ்லயே சொல்றாரு. இவரும் பிளாக் ஷீப்ல ஷோ ப்ரொடியூசர், டீ வாங்குறது இது மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஃபன் பண்ற விளாக்ஸ்ல இருந்த செலிஃபன்னா கொஞ்சம் வேலையா இருந்தனால வர முடியல. அப்போ விஜய் சித்து நீ வான்னு கூப்பிட்டு அந்த எபிசோட் எடுக்கிறாங்க. அந்த KPY பிராங்க்ங்கிற எபிசோட் மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு. அப்பதான் அர்ஷத் கானோட ஃபேஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபன் பண்ற விளாக்ஸ்ல இருந்து விஜய் சித்து அர்ஷத் கான் எல்லாம் தனியா வந்து விஜய் சித்து விளாக்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேனலோட வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் தடுக்கவே முடியல. வாழ்க்கை ஒரு வட்டோன்றதுக்கு ஏற்ற மாதிரி இவர் எந்த KPY ஆடிஷன்ல இருந்து பயந்து வந்தாரோ அதே KPY பிராங்க் மூலமா இவரோட ஃபேஸ் இன்னைக்கு வெளியே தெரிஞ்சு இவருக்குன்னே ஒரு கூட்டம் இன்னைக்கு பெருசா வளர்ந்து நிக்குது.